முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி ஈரோடு மாவட்டம் பிரம்மதேசம் ஊராட்சியில் சுமார் 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துள்ள முதலமைச்சருக்கு அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எண்ணற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தொகுதிக்கு உட்பட்ட பிரம்மதேசம் ஊராட்சியில் உள்ள அரிஜன காலனியில் முதலமைச்சரின் உத்தரவுப்படி 22,64,000 ரூபாய் மதிப்பீட்டில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதியதாக தார் மற்றும் சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி கட்டப்பட்டு தடையின்றி குடிநீர் வழங்கப்பட்டு வருவதுடன் கழிவுநீர் வடிகால் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கு வசித்து வரும் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பயனடைந்து வருகின்றனர். சாலை, குடிநீர், கழிவுநீர் வடிகால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். தண்ணி இல்லாமல் 5 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தேங்க. இப்போ அம்மா ஆட்சியில் போர் போட்டு டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க. வீட்டு வாசலையே பைப் போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாவுக்கு நன்றி. அம்மா வந்த முன்னாடிங்க போர் போட்டு கொடுத்தாங்க, பைப்பெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. தண்ணி இல்லாத நாங்களும் 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தோங்க. அம்மா வந்த முன்னாடி இத்தனை வசதி போட்டு கொடுத்தாங்க. அம்மாவுக்கு நன்றிங்க. எங்களுக்கு சாலை வசதி குண்டுங்குழிமா இருந்த சாலை வசதி கோரிக்கையை அம்மானுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த நிறைவு பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அம்மா ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எங்களுடைய காலனியில் குடிநீர் வசதிக்காக நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு இருக்கும்போது அம்மானுடைய ஆட்சியில் நிறைவு பண்ணி கொடுத்துக்கிறாங்க. போர்வெல் அமைச்சு கொடுத்து தனி டேங்க் அமைச்சு கொடுத்துக்கிறாங்க. காங்கிரீட் தளம் போட்டு கொடுத்துக்கிறாங்க. அடிப்படை வசதி பூரா நிறைவு பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அம்மா அவங்க எல்லா சகல வசதி அம்மா நிறைவு பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அம்மாவுக்கு இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் சார்பாக கோடானு ஓடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.